ஹாய், என் பேர் இயல். நான் ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோ அவன் தான் என் அண்ணா. அவன் பிரச்சனை பண்ணாம என்னையும் பிரச்சனையில எடுத்துட்டான். இந்த படத்துல நான் 4 கேரோட நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் அங்கிள், தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. ரஞ்சித் அங்கிள், தேங்க்யூ. அப்புறம் சக்தி, நிறைய ரிடில்ஸ் கேட்போம். சீன் அப்புறம் செட்டு சேட்டை பண்ணுவோம். எனக்கு படத்துல ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணா அங்கிள், கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல, இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே, ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ வியா, தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவியில் எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி இந்த வெப் சீரிஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட் வெப் சீரிஸ், அது ஒன்று. இன்னொன்று இதில் நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன். அதாவது நிறைய அழுகிற சீன் இருக்கும், நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. யாராவது மிஸ் பண்ணுற போகிறோம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டே வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, ரொம்ப நாளாக சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்ருக்கோம். அது நிறைய கஷ்டங்கள் ஓடுறது முடியாது எல்லாமே இருக்கும். ஒரு இளைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான். ஏன்னா என்னுடைய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும், முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டேஜ் ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய முதல் நன்றி என்னுடைய ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் இம்மானுவேல், அவருக்கு தான் சொல்லணும். என் ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை, கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு. அவர் நான் பிரதர் தான் கூடுவேன். இப்போ வரைக்கும் பிரதர் தான். நாங்கள் ஒரு 7 வருஷமாக எங்களுக்கு தெரியும், அவருக்கும் எனக்கும். ஸோ நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும், என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி. அப்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஹாட்ஸ்டாரில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்னொருத்தர் கதையை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை சரி பிரதர் நீங்கள் கொடுக்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை படித்து போது தான் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அதை உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட், அதுலேருந்து ஸ்கிரிப்ட் தான். அது ஸ்ரீதர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார்.
அது படித்த அடுத்த செகண்ட் வந்து இது என்னோட ஜேனர் கிடையாது, நான் இது வரைக்கும் பண்ணது அந்த மாதிரியான படங்கள் பண்ணலை. அது ஒரு எக்ஸைட் இருந்தது, இதை எப்படி பண்ண போகிறோன்னு. அதை தாண்டி அந்த சப்ஜெக்டில் அவ்வளோ வேல்யூ இருந்தது. அதனால தான் அந்த உடனே ஓகே சொன்னேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டில். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஒரு குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சுருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஒரு சப்ஜெக்ட் பிரதர், ஸ்ரீதர் பிரதர், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய பால்யம் வந்து அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது இந்த வெப் சீரிஸ் மூலிமா கடத்திருக்காரு அருமையாக. ஸ்கிரிப்டில் விஷுவலாக பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அதை எழுதும் போது அவ்வளோ தூரம் நீங்கள் பயணித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இன்னொன்று ஒரு ஃபஸ்ட்டு பட டேரக்டராக பண்ணணும்னு சொல்லி வரும்போது ஏதோ ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு சொல்லி வரும்போது நம்ம 1008 எண்ணங்கள் இருக்குது. ஒரு குழந்தைகளுக்காக ஒரு கதையை எழுதணும்னு நடித்த ஸ்ரீதர் பேருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி கவனிக்கப்படாத ஒரு இடமா வந்து குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பற்றி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக இந்த மாதிரி தான் இருக்குது. முழுக்க ஒரு குழந்தைங்கள வச்சு நம்ம ஒரு கதை எழுதணுன்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பிரதர். உங்களுக்கு சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக நான் யோசிக்கிறேன், இதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸாக, அதுக்கப்புறமா டைரக்டராக, அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை டைரக்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ் வந்து கிருஷ்ணா பிரதர் தான் சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தது. வேறு யாரையும் யோசிக்காமல், ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு, அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, அவரும் சொல்லுவார். இது என்னுடைய முதல் நன்றியாக நான் கருதிக்கிறேன். அடுத்த ஹாட் ஸ்டார். ஸோ கிருஷ்ணா பிரதர் அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து இதுக்கு டைரக்டராக இது பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு பெரிய நன்றி. ஃபர்தராக அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கான இது ஆன் ஸ்டேஜில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது இதுக்கு அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க. கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க இந்தந்த கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டராக ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நியாயமாக இருக்காங்க, அதில் இருக்க டைலாக்ஸோ இல்லை சீனோ அதை எவ்வளோ வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் நினச்சி அவுட் எடுத்துகிட்டு வர முடியும். அதில் 100% எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்து நான் கிஃப்டட் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கிஷோர் சார், அவருடைய இமேஜ், அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் இருந்து மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனால் அவர் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பரிச்சயமாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவருக்கும் அவர் நடிக்கிற கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்டில். ஸோ நான் வாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிஷோர் சார், கிருஷ்ணா சார், கனிமேம், பசங்க, குழந்தைங்க ஸ்பாட்டில் எல்லாருமே அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிஃப்டடாக நான் நினைக்கிறேன். யாருமே ஒரு சின்ன காளி வெங்கட் சார் ஆகட்டும், ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு டைம் என்னை விட அவங்க அதில் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ இதில் வேலை பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னா அது கிடைக்கணும் எனக்கு அது. ஏன்னா நம்ம வந்து நான் போன படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணல. பொதுவாக ஒரு மித்து இருக்குது வெளியில், ஆர்டிஸ்ட் படம் போனால் அந்த டிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரீஸில் நான் ஃபேஸே பண்ணல சுத்தமாக. அதுக்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எல்லாரும் பெரிய பெர்ஃபார்மர்ஸ். பட் ஆனால் நம்ம டேரக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி டேரக்ட் பண்ணாங்க நீங்கள் தான் சொல்லணும். அவங்க எப்படி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். டெக்னிக்கல் குரூவில் வரும்போது எனக்கு ஓம் பிரதர், கெவின் சார், ஆர்ட் டைரக்டர் ரமேன் சார், சரி இருங்க, ஓகே, டேஞ்சர் மணி சார், யுவன் சார் இருக்கார், எல்லாருக்கும் மேலே. ஸோ இது ஒவ்வொருத்தராக வந்துடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஓம் பிரதர் விஷுவலாக என்னை நிறைய இடங்களில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், விஷன் இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஸ்பாட்டில் இருக்கும். ஷார்ட்டாகவும் சரி, அந்த கதையை உள்வாங்கிறதாகவும் சரி, விஷயங்களாகவும் சரி, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். கெவின் சாரும் அதே மாதிரி தான் எடிட்டில், ரமீன் சாரும் அதே மாதிரி தான். இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாக தான் பண்ணது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ
எனக்கு எந்த இடத்துலையுமே அதை ஃபீல் பண்ண முடியல. எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ரெமின் சாரோட ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவ்வளோ இயல்பாக இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. ஓம் பிரதரோட சினிமாட்ராஃபி ஆகட்டும், நிறைய இடங்களில் எடிட்டிங்கில் வந்து எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கெவின் சார் மூலிமா எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஷோ இவ்வளோ நல்லா இருக்குன்னா அது கெவின் சார், ஓம் பிரதர், ஆர்ட் டைரக்டர் ரெமின் சார், இவங்களுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு திரும்ப நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு குருவை எனக்கு செட் பண்ணி கொடுத்த கிருஷ்ணாதருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. இதெல்லாம் தாண்டி யுவன் சாரும் நம்ம சொல்லும் போது சின்ன வயசுலேருந்து நான் அவர் பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். அவர் ஒரு பெரிய பிம்பமாக நிற்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி. அவருக்குள்ளே ஒர்க் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அது இந்த சீரியஸ் மூலிமா நடந்திருக்கு. அதுக்கு ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் திரும்பவும். ஸோ ஃபைனலாக இது எல்லாமே அருமையாக வந்திருக்கு. எல்லாருடைய உழைப்பும் 100% கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்கியூஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் ஸ்டேஜில் ஏற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், நிறைய நேரங்களில் நிறைய பேசியிருக்கேன். ப்ளஸ் டிஓபி டீம் அவங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் வந்துடுங்களா அப்படியே இங்கே இருக்காங்க. ஏன்னா பின்னாடி போயிட்டீங்க, வாங்க வாங்க வாங்க. ஓகே வாங்க. ஏன்னா நாங்கள் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிருவோம், இவங்களாம் தான் பெரிய எங்களுக்கு பின்னாடி நின்று அவ்வளோ வேலை பார்க்குறவங்க. ஸோ அதுக்காக தான் நன்றி. ஸ்ரீதர் சார் இந்த ரைட்டிங்கை படித்து பார்த்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து கேட்ட வார்த்தை என்னென்னா, என்னங்க ரைட்டருன்றீங்க, நீங்கள் இந்த கதையை ஏன் டைரக்ட் பண்ண நினைக்கலன்னு கேட்டேன். அவர் இல்லைங்க, இது நான் சப்ஜெக்டாக எழுதிட்டேன், எனக்கு வந்து இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு சொன்னார். ஆனால் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயமா இருந்தது. கூடிய சீக்கிரம் அவர் அடுத்து டைரக்டர் ஆக போகிறாரு, ஆகிடுவார் சீக்கிரமாக. இந்த சீரீஸ்லேயே ஒரு பாட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ குழந்தைங்களோட டேட்டு சம்திங் சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால அந்த ஷெட்யூலில் முடிக்கணுன்றதுக்காக அவரோட அந்த வீட்டில் வர போர்ஷன்ஸு, குழந்தைங்களோட சில போர்ஷன்ஸ் வந்து ஸ்ரீதர் பாய் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு டைரக்டர் வந்து வந்துடுவார். நல்லா நீங்கள் அதே மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் வந்து. ஓகே, தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும். படம் பார்த்துட்டு நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி.